நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, பிதாவினுடைய சித்தத்தை நாம நிறைவேற்றுகிறோமா? இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலையோ நம்முடைய ஜெபங்களில் பிதாவினுடைய சித்தத்தை விட நம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஒன்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஜெபத்தில் வைக்கிறோம். ஜெபத்தில் தேவன் நமக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு முன்பாகவே நம்ம தான் தேவன்கிட்ட நம்ம சொல்லிட்டோமேன்னு சொல்லி நம்மளுடைய சுய விருப்பத்தை நம்ம பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் அந்த விருப்பத்தை நம்ம செய்து அதை பெற்றுக்கொள்கிறோம். கடைசியில் என்ன நடக்குது? பிரச்சனைகள் வருது. ஃபர்ஸ்டே நம்ம பிதாவினுடைய சித்தத்தை நம்ம நடந்துட்டோன்னா பிரச்சனைகள் வராது. இன்றைக்கு இதை குறித்து தான் இன்னைக்கு உங்களோட நான் தியானிக்க போறேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய செம்மையான வழிகள் உண்டு, ஏராளம் உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள். யோவான் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எதுவும் என்னுடைய சுயமாய் நான் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நான் என்னுடைய சித்தத்தின்படி தேடாமல் என்னை அனுப்பினவருடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி தேடுகிறபடியினால் என்னுடைய தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதற்கொண்டு சிலுவையில் அறையிற வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாக இருந்தார். அதை தான் நம்மகிட்டையும் உங்ககிட்டையும் என்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் யாக்கோபு 4வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, நாளைக்கு நடக்க போவது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு காணாமல் போகிற புகையை போல இருக்கிறது. அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று நம்ம சொல்ல வேண்டும். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய விருப்பங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய நோக்கங்கள் நமக்கு விக்கிரங்கள் ஆகிவிடுகிறது. இந்த நம்மளுடைய திட்டங்கள், நோக்கங்கள், எண்ணங்கள் நமக்குள்ளே, இந்த விக்கிரங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால பிதாவினுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றாமல் போய்விடுகிறோம். ஒரு டைமில் அவர் நம்மளோட விருப்பத்தை நம்ம ட்ரை பண்ணுறோம். அவர் நிறைய இடத்துல நமக்கு அதை தடுக்கிறாரு. கடைசி நேரத்தில் என்ன செய்கிறாரு? உங்கள் விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் விட்டுறாரு. கடைசியில் நம்மளுடைய விருப்பத்தின்படி செய்து கடைசியில் என்ன நடக்குது? அது பிரச்சனை தான் வந்து முடியுது. அதனால தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறாரு 32வது அதிகாரத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 2 இடத்துல சொல்றாரு, தேவனே இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன். பிதாவினுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு நம்ம பிதாவினுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறோமா? பிதாவினுடைய சித்தம்னா என்ன? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வேதத்தை நன்றாக தியானித்து அதை உள்வாங்கி அந்த வேத வசனத்துக்கு நம்ம முழுவதுமாக கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பிதாவினுடைய சித்தம். வேத அறிவு இருந்தால் மட்டுமே பிதாவினுடைய சித்தம் எதுங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம பிதாவினுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறோமா? அதை நீங்கள் தான் சிந்தித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.